பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 28ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஒரு பகுதியை வாசிக்கிறேன். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். பவுல் அவனிடத்திற்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். கேட்கிற அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல ஒரு தீவில் பவுல் மற்ற ஆட்கள் எல்லாரும் மாட்டிக்கொள்ளுகிறார்கள். அவருடைய கப்பல் பிரயாணம் அவ்வளவு மோசமாக இருந்துச்சு. கப்பல் பிரயாணத்தில் ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ அங்கே அவர்கள் மாட்டிக்கொண்ட பிறகு அந்த தீவில் அந்த மக்கள் அவர்கள் மேல் ரொம்ப பரிவு காட்டுகிறார்கள், அன்பு காட்டுகிறார்கள், இரக்கம் காட்டுகிறார்கள், அவர்களை உபசரிக்கிறார்கள். அந்த தீவுக்கு முதலாளியாக புபிலியு என்னும் பேர் கொண்ட அந்த மனுஷனுடைய நிலங்கள் அந்த இடத்திற்கு சமீபமாக இருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். பவுலை ஏற்றுக்கொண்டான், கூட வந்த ஆட்களை ஏற்றுக்கொண்டான். 3 நாள் அவளை பட்சமாய் விசாரித்தான். புபிலியனுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த பேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பாருங்க, அந்த தீவுக்கு ஒரு தலைவன் இருக்கிறாரு புபிலியு. அவருடைய அப்பாவுக்கு ஜுரமும் இரத்த பேதியும் இருந்ததாக படிக்கும். எவ்வளவு என்ன டிசீஸ்னே நமக்கு தெரியல. ஒரு மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதியில் அவன் இருந்திருக்கிறான். கொஞ்சம் விட்டுருந்தா அவன் மரிச்சு தான் போயிருப்பான். அந்த நேரத்தில் பவுல் அங்கே போகிறார். பாருங்க, தேவன் சில நேரங்களில் சில மனிதர்களை எப்படியெல்லாம் நேசிக்கிறார்னு பாருங்களேன். யாரோ ஒரு மனிதன், ஆனால் நல்ல மனிதர்கள். காரணம், முன்பின் தெரியாத மனிதர்களையே ஏற்றுக்கொண்டு உபசரிக்கிறார்களே, அப்போ நல்ல மனிதர்களாகத்தானே இருக்க வேணும். இப்படி ஒரு நல்ல மனிதன், அந்த நல்ல மனிதனை பார்க்கிற வேளையில் அந்த மனிதன் பயங்கர ஜுரம், இரத்த பேதி. இந்த வியாதி என்னன்னு புரியல பாருங்க. அப்படி ஒரு வியாதி இருந்திருக்கு. ரொம்ப கொடூரமான ஒரு வியாதியினால் அவன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் அப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற வேளையில் பவுல் அங்கே போய் ஜெபம் பண்ணுறார். பவுலுக்கு ஒரு பெரிய விசுவாசம் இருக்கு. பிரியமானவர்களே, மக்கள் வியாதியாக இருக்கும்போது நாம் அவர்களுக்கு சுகம் கொடுக்க போகிறதில்லை. தேவன் தானே சுகம் கொடுக்க போகிறார். நாம் விசுவாசத்தோடு ஏன் ஜெபிக்கக்கூடாது? நம்முடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுவார் என்று நாம் நம்ப வேண்டும். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். பவுல் விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். தேவன் பவுலை வல்லமையாய் பயன்படுத்துகிறார். பாருங்க, பவுல் ஒரு விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. ஒரு முறை ஒரு ஊழியக்காரர், சுகமளிக்கும் ஊழியங்களை செய்கிற ஒரு ஊழியக்காரர் இருந்தார். அவர் தனக்கு சுகம் கிடைக்கவில்லையே, நான் நிறைய பேரை சுகமாக்குகிறேனே என்று தேவனிடத்திலே கேட்டார். அப்போது தேவன் சொன்னார், சுகமாக்குகிறது நீ அல்ல, நான் சுகமாக்குகிறேன் மக்களை, உன்னை கொண்டு சுகமாக்குகிறேன். உனக்கு நான் தான் சுகம் கொடுக்க வேண்டும். இந்த பாடுகள் வழியாய் நீ போக வேண்டும் என்று நான் அனுமதித்தால் நீ அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னாராம். சில நேரங்களில் பாருங்க, தேவனை நாமால் புரிந்து கொள்ள முடியாது. சுகம் கொடுக்கிற தேவன். இந்த நேரத்தில் நான் சொல்லுகிறேன், சுகம் கொடுக்கிற தேவன். உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் யாருக்கோ வியாதி வரும்போது விசுவாசத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் சுகம் கொடுப்பார். ஆமென். ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான் அப்படின்னு சொல்றதுனால பவுல் அவனை குணமாக்கிட்டான் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அங்கே தான் நாம் விளங்கிக்கணும். பவுல் குணமாக்கல, ஆண்டவர் அவனை குணமாக்கினார். ஆமென். குணமாக்கினது பவுல் அல்ல, ஆண்டவர் அவனை குணமாக்கினார். எனக்கு பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவர் இறங்கி வந்து சுகம் கொடுக்கிறார். நாம் ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை சுகத்தை கொடுக்கிறது. நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய தழும்புகளால்
மக்கள் குணமாகிறார்கள். நாம் ஜெபிக்கும் போது காரியங்கள் நடக்கிற தேவன் காரியங்களை நடப்பிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு தொடர்ந்து மன உறுதியோடு ஜெபியுங்கள் என்று உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். யாருக்கு வேணுமானாலும் ஜெபிக்கலாம், அது நல்லது. நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதிலளிப்பார், சோகம் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபிப்போமா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, ஊர் பேர் தெரியாத ஆண்டவரே, ஒரு தீவில, மெலித்தா என்கிற தீவில, புபிலி என்கிற அந்த மெலித்தா தீவினுடைய அந்த முதலாளியினுடைய தகப்பன் கர்த்தாவே, அவன் வியாதிப்பட்டு கிடந்த போது பவுல் ஜெபம் பண்ணி அந்த வியாதியிலிருந்து அவனை சுகமாக்கினார் என்று நாங்கள் படிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, நாங்களும் கூட ஆட்கள் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. யாருக்கு ஜெபம் பண்ணினாலும் ஆண்டவர் அவர்களுக்கு சுகம் கொடுப்பார், ஆண்டவர் அவர்களை சுகமாக்குவார் என்கிற நம்பிக்கையோடு தேவனே, நாங்கள் ஜெபித்து மக்களை சுகமாக்குவதற்கு எங்களுக்கு பலனையும் கிருபையும் தாரும், விசுவாசத்தையும் நம்பிக்கையும் தாரும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகளை நம்ம இதோட முடிச்சிடுறோம். நாளையிலிருந்து ரோமர் படிக்கலாம்.